ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அருமையான கட்டிடம் சுரண்டை என்ற இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அழகாக இதனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த பில்டிங், அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சுரண்டை என்ற இடத்தில் வந்து ஊழியம் செய்தவர் தான் பேரன் புரூக் என்ற ஒரு மிஷினரி. அவர்கள் இந்த பகுதியில் அநேக சுவிசேஷ விதையை விதைத்து விட்டார்கள். ஆனால் இன்று அந்த சுவிசேஷ விதையை விதைத்த பேரன் புரூக் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சுவிசேஷ விதைகள் உறங்கவில்லை. இன்னும் அநேக மக்கள் மத்தியில் அது சென்று கொண்டிருக்கிறது. அது மரமாக அப்படி கிளைவிட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தவர்தான் மிஷினரி ரிங்கல் தொபே. அதன் பின்பு வந்தவர்தான் சார்லஸ் ஸ்மித். அதற்கப்புறம் அநேக மிஷினரிகள் அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு அணி அணியாக வந்த ஒரு காலம் 18ஆம் நூற்றாண்டு. அதை தொடர்ந்து தான் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்காக வந்தவர்கள் அநேகர் உண்டு. மர்காசிஸ் ஐயர் அவர்கள் நாசரத்திலும், மெஞ்ஞானபுரத்தில் ஜான் தாமஸ் அவர்கள், இடையன்குடியில் ஐயார் பிஷப் ராபர்ட் கால்டோல் அவர்கள், அதைத் தொடர்ந்து ராக்லாண்ட் அவர்கள், இப்படி அநேக மிஷினரிகள் இந்த பகுதியில் வந்து கிறிஸ்துவின் அன்பை நமக்கு கொடுத்தார்கள். இந்த மிஷினரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள். ஆனால் தாங்கள் பெற்ற இயேசுவின் அன்புடைய இந்திய தேசத்திற்கு வந்து கொடுத்தார்கள். இந்திய தேசமானது அறியாமையின் காலத்தில் இருளில் சூழ்ந்திருந்த ஒரு காலம். அது 18ஆம் நூற்றாண்டு. அந்த நேரத்தில் தான் மிஷினரிகள் நமது இந்திய தேசத்திற்கு காலடி வைத்தார்கள். அவர்கள் அவர்கள் செய்த பணி மருத்துவ பணி. மூட நம்பிக்கையாக இது தெய்வ குத்தம் என்று இருந்த இடத்தில் மருத்துவ பணியை செய்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மறுவாழ்வு கொடுத்தவர்கள் மிஷினரிகள். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவை, அதாவது எல்லாருமே படிக்கலாம் என்ற ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்து அதை இந்த இடத்தை அத்தியாயப்படுத்தியவர்கள் மிஷினரிகள். அதுபோல நாகரிகமாக உடையிலும் பேச்சிலும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் மிஷினரிமார்கள். அத்தோடு அந்த மிஷினரிகள் மறைந்து விட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் மறைக்காமலும் இருப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி தான் இந்த கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக எடுத்திருக்கின்ற பெரிய முயற்சி தான் இந்த லைப்ரரி. இங்கே என்னெல்லாம் இருக்கும் என்றால், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மிஷினரிகளால் எழுதப்பட்ட மற்றும் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் ஆசிரியர் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் எழுதிய பாடலுடைய பின்னணி, இப்படி கிடைக்காத பொக்கிஷங்களை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அதிலிருந்து நீங்கள் அநேக காரியங்களை பிரிண்ட் எடுத்து செய்யலாம், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெரிய முயற்சியோடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தாத இசைக்கருவிகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய மூதாதையர்கள் உபயோகப்படுத்தி, அது எந்த கருவியாக இருந்தாலும் சரி, அது வந்து வேலை செய்யாமல் அது பழுதோடு இருந்தாலும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கிறிஸ்தவ வரலாற்று சங்கம் செய்கிற முயற்சியில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ.